ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பனானா கேக் ரெசிபி. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நல்லா எப்படி வருதுன்னு பார்ப்போம். பனானா 4 பனானா வந்து மிக்ஸி பவுலில் வந்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கணும். அப்புறம் ஒரு முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றிடணும். ஒரு எக் வந்து நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வந்து மிக்சியில் வந்து அடிக்கணும். அடித்ததுக்கப்புறம் அடுத்து சுகர் போட்டு 1/2 கப் சுகர் போட்டு 1 கப் வந்து நெய் போடணும். நெய் இல்லாட்டி பட்டர் போட்டு அதையும் நல்லா மிக்சியில் மறுபடியும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு நல்லா லிக்யூட் ஷேப்பில் லிக்யூட் இதில் வரும். அதை வந்து வேறு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா 1 கப் வந்து 250 கிராம்ஸ் வந்து மைதா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி ஒரே ஷேப்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் போடணும். இதோட இது எவ்வளோ அளவு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேக்கிங் பவுடரு, பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து நமக்கு தேவையான வெனிலா எசன்ஸ் இல்லாட்டி ரோஸ் எசன்ஸ். நான் வந்து ரோஸ் எசன்ஸ் தான் ஊற்றிருக்கேன். ரோஸ் எசன்ஸ் ஊற்றி ஒன் பக்கமாக நல்ல அடிகனமான பாத்திரத்தை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த பவுலில் இது பண்ணுறோமோ செட் பண்ணிக்கணும். மைதா மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணதை நல்லா ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்ருவோம். நான் பாப்பாக்காக டெக்கரேஷனுக்காக நியூட்ரலாக இருந்துச்சு, அதை வச்சு நல்லா இது பண்ணி ஸ்கியூஸ் பண்ணி விட்டேன். அது செம்ம டிசைனாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கா இவ்வளோ ஒரு இது அப்படின்ட்டு இப்போ ப்ரீஹீட் பண்ணதை வந்து நம்ம இது எடுத்து உள்ளே தூக்கி வச்சிடணும். வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 45 மினிட்ஸ் கரெக்டாக 45 மினிட்ஸ் நம்ம ப்ரீஹீட் குக் பண்ணி எடுத்தோம்னா செம்ம டேஸ்டியான நமக்கு வந்து இந்த கேக் வந்து ரெடி ஆயிடும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதோட பாப்பா கேக்னால் ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வெட்டுறதுக்கு. அதனால் அவங்கள்ட்ட கொடுத்து வெட்ட சொன்னேன். எடுத்து மட்டும் கொடுத்து அவங்கள வெட்ட சொன்னேன். நல்லா அவங்க உதறி வச்சு விட்டாங்க. அப்புறம் எப்படியே நல்லா நானாக அழகாக கட் பண்ணி நான் எடுத்து காமிச்சிருப்பேன். பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஆல்.